கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இதில் என்ன எழுதியிருக்கு? நீ பிறரை நேசிப்பதை போல் அவர்களும் உன்னை நேசிப்பார்கள் என்று நினைப்பது உன் முட்டாள்தனம். ஹல்லேலூயா. இது பாருங்க, இது ஒருத்தவங்க ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து முடித்த உடனே கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படி அவங்க இதை எதிர்பார்க்கலாம்? உலகமே அப்படி தானே இருக்குது. நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், அரவணைக்கிறோம். அவங்க அதே போல் நம்மக்கிட்ட நடக்கணும்னு நினச்சா அது தப்பு தானே, அது முட்டாள்தானம் தானே. இது போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜாக கன்வே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வந்தது ஆக்சுவலி, பார்த்திங்கன்னா. சரிங்களா? ஆனால் இந்த ஒரு டயலாக் ஏசப்பா விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு நம்ம நேசிக்கிறார், அவர் தான் நம்ம தேடி வருகிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம அவரை நேசிக்கிறோம், நம்ம அவரை தேடி போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் இந்த ஒரு விஷயம் யெஷுவா இஸ் லவ், காட் இஸ் லவ் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குது. அவர் எப்போவுமே நம்ம அவரை நேசிக்கிறத விட அவர் நம்ம மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கார். ஹல்லேலூயா. அதனால் அந்த பாசத்தை அவர் காட்டிட்டாரு. உங்களுக்குலாம் எத்தனை முறை சொன்னாலும் சிஸ்டர் இதை தான் சொல்லுவாங்க, எப்போவும் மனுஷனை குறித்து ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்குறாரு, விலைக்கிரயமாக ஜீவனை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிஸ்டர். அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே என்ன நடந்ததோ அதுதான் நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் அவருடைய அன்பை எப்படி காமிச்சிருக்கிறாரு? விலைக்கிரயமாக அதிகமாகவே கட்டணம் கட்டியிருக்கிறார், அதிகமாகவே பே பண்ணிட்டார். அந்த விஷயத்தை கட்டணம் கட்டி விட்டார். எதுக்கு? பாவத்துக்கு. என்ன கட்டணம் கட்டிட்டார்? தன்னுடைய ஜீவனையே, அவருடைய ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனையே, அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அதனால அன்புனா அவர் தான். இந்த போல டயலாகெல்லாம் பார்த்தா ஆக்சுவலி இதுதான் எல்லாருக்கும் நடக்குது. எல்லாரும் உங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நம்ம அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அதே போல் அன்பு கிடைக்கலன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் விட தேவனுடைய அன்பு சிறந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற அன்புலாம் வரும் போகும். கல்யாணம் ஆன புதுசில் நல்லாயிருக்கும் அன்பு, கொஞ்ச நாள் போக போக அன்பு தேஞ்சு போயிடும். அது போலலாம் எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். ஆனால் தேவனுடைய அன்பு எப்போவுமே நிரந்தரமானது. அவர் எப்போவும் நிரந்தரமானவர். புரியுதுங்களா? அதனால் இது போல காரியங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுதோ, எங்கேயாவது யாராவது கேள்விப்படும் பொழுதோ, இல்லை உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை நீங்கள் நேசிக்கிற மாதிரி நேசிக்கலை அப்படின்னு தோணுதோ, உங்கள் பிள்ளைகளோ சரி, மனைவியோ சரி, ஹஸ்பண்டோ சரி, இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்று தான் மைண்டில் வச்சுக்கணும். இவங்க வச்சிருக்கிற அன்பு மாயை. பணம் இருந்தால் தான் வரும், பொருள் இருந்தால் தான் வரும், மற்றது இருந்தால் தான் வரும். ஆனால் தேவன் எப்போவுமே எனக்காக நிரந்தரமாக இருக்கிறார். ஏசப்பா எனக்காக எப்பவும் இருக்கிறார். அவருடைய அன்பு தான் உண்மையான அன்பு, அவருடைய அன்பு தான் ட்ரூ லவ். அவர் தான் நித்திய காலமாக என்னோடு கூட இருக்க போகிறவர்னு சொல்லி நீங்கள் உள்வாங்கிக்கணும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. என் கணவன் என்னை மறந்து விட்டார், என் மனைவி என்னை மறந்து விட்டார், என் பிள்ளைகள் என்னை மறந்துட்டாங்க, உலகத்தில் நான் இப்படி இருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்படி கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவனுடைய அன்புக்கு முன்னாடி அவர் மாத்திரம்தான் டிசர்விங் ஃபார் ட்ரூ லவ். நம்முடைய உண்மையான நேசத்துக்குரியவர் அவர் மாத்திரம்தான். வேற யார் ஜீவனை கொடுக்க முடியும்? வீட்டில் உள்ளவங்க எதனா பண்ண முடியுமா? நம்மளை வேணா எதனா பண்ணி விட்டுருவாங்க, அப்படிதானே? ஆனால் தேவனுடைய அன்பு எப்போவுமே நிரந்தரமானது. அவர் காண்பித்து விட்டார். தேவ பிள்ளைகளே, அவர் நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. அதிக கட்டணம் கட்டி, அந்த கட்டணம் என்ன? அவருடைய ரத்தம் தான் கட்டணம். ஹல்லேலூயா. அதை கொடுத்து பாவத்துக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்த தேவாதி தேவன். அவருடைய அன்புக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அன்பு காட்டலை, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, ஏங்கக்கூடாது. அவங்க அன்புக்காக ஏங்கக்கூடாது. ஓகே, அன்பு கிடைக்கலையா? அவங்களுக்காக ஜெபிங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளோதான். நீங்கள் அவங்க மேலே அன்பு வச்சுருக்கீங்கன்னா அது இருந்துட்டு போட்டோம்.
ஆனால் அதே அன்பு அவங்க காட்டணும்னு நினைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த தேவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அந்த விஷயம் தேவனுக்குரியது. அன்பு தேவனுக்குரியது. அதனால் நீங்கள் தேவனை மாத்திரம் நம்புங்க, சேவிங்க. கர்த்தருடைய அன்பு தான் நிரந்தரம் என்று நீங்கள் ஜீவிக்கும் பொழுது இது போன்றதான ஏமாற்றம்லாம் நீங்கள் ஈஸியாக தாங்கிட்டு வந்துடலாம். மனுஷங்க உங்களை ஏமாத்துறாங்களா, மனுஷங்க அன்பு காட்டலையா, தெய்வம் எப்போவுமே இருக்கிறார் அன்பு காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஓட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.